இந்த ஓரணியல் தமிழ்நாடுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு இலக்கு கொடுத்திருந்தாரு. ஆகஸ்டுக்குள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் 30% வாக்குகளை வந்து நீங்க உறுதிப்படுத்தணும் சொன்ன உடனே நம்ம ஆட்கள் தான் சொன்னா பறந்துருவாங்களே. அதுல போட்டி ஓட்டு வேலை பார்த்ததுல 1,80,000 போட்டி அங்கிருந்து 1 லட்சம் வந்துருச்சு, 1.5 லட்சம் வந்துருச்சு அப்படின்ன உடனே சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நம்பர்ல நிறைய பேரை இது பண்ணிருக்காங்க. இது சிம்பிளுங்க, இது ஒரு சிஸ்டங்க. இந்த சிஸ்டத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க 1 லட்சம் வாக்கு 1 லட்சம் இதை என்ட்ரு பண்ணிருக்கீங்க, அதாவது புதிய வாக்காளர் பழைய வாக்காளர் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் என்ட்ரு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. அந்த இத்தனை என்ட்ரு பண்ணினா இத்தனை டெலிபோன் நம்பர்னு தெரியும்ல. நீங்க 1 லட்சம் வாக்காளர் நீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா ஒரு 50-60,000 டெலிபோன் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பக்கூடியவா இருக்கணும். 10,000 டெலிபோன் நம்பர் 12,000 டெலிபோன் நம்பர்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வருதாங்க. அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. நீங்க வந்து ஒன்றிய அளவுல, நகர அளவுல, பூத் லெவல்ல யாரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஏன் இந்த அவசரம்? நமக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே. இப்ப ஆகஸ்ட் அந்த ஒரு டைம் லிமிட் கொடுத்திருக்காரு. நீங்க அதுல முடிக்க முடியலன்னா செப்டம்பர் தரப்போறாரு, அக்டோபர் தரப்போறாரு. இப்போ அர்ஜென்ட் இல்லையே. நீங்க நியாயமா ஒரு நாளைக்கு 10 வீடோ 20 வீடோ, ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நம்பர் வாங்குங்க. ஒரு நம்பர்ல 2 பேரை சேருங்க, 3 பேரை சேருங்க, மேக்சிமம் 4 பேர் 5 பேரோட சேர்க்கலாம். நீங்க ஒரே நம்பர்ல 100 பேர் சேர்க்கறது அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா? தலைவர் என்ன, அவருடைய லட்சியம் என்னங்க? மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இப்ப மக்கள் என்ன நிறைய செய்யல, அது பண்ணல, இது பண்ணல, விவசாயிகள் அத்தனை பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவன் வருத்தத்தை என்னன்னு தெரிய ஆசைப்படுறாரு தலைவர். நம்மளுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, அந்த மக்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியல, அந்த திட்டங்களை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், எப்படி தேர்தலுக்கு முன்னால இதெல்லாம் மக்கள் அந்த நலத்திட்டங்களை பூரா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறது தலைவருடைய எண்ணம். இத பூரா வீடு வீடா போய் தலைவர் கொடுத்த அந்த ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணி அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி அப்படிலாம் வந்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு இலக்கு கிடைச்சிரும். எத்தனை வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கு, நிரந்தர வாக்கு சதவீதம் இருக்கு, தொண்டர்கள் எத்தனை பேர் நம்மகிட்ட இருக்காங்க. முதல்ல எல்லாம் சும்மா நம்ம கணக்கு கொடுப்பாங்க, சேர்ந்தேன்னு சொல்லி அது அவ்வளவு கணக்கு கொடுப்பாங்க. அது இல்ல, இப்ப நமக்கு எக்ஸாக்ட் எத்தனை உறுப்பினர்கள் இப்ப பழைய உறுப்பினர் இருந்தாங்க, இப்ப புது உறுப்பினர் எத்தனை சேர்க்காங்கன்னு எக்ஸாக்ட் தெரிஞ்சிடும். அதனால நீங்க உங்க உழைப்ப சொல்ல முடியாது. எங்க மாதிரி நீங்க சமூக வலைதளம் சிலர் சொல்ற மாதிரி கம்பு சுத்துற வேலை இல்ல. களத்துல காலையில நேத்துல ஒருத்தர் டெலிபோன் பண்ணார், நைட்டு 10:30 மணி ஆச்சாம வேலை முடியறதுக்கு. அதனால இந்த களத்துல உழைக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சல்யூட் பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க வந்து இந்த ஸ்பீடப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யதார்த்தமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போக பாருங்க. அப்ப அதுதான் நமக்கு வந்து சக்சஸ் ஆகும், தலைவர் நினைக்கிறதுக்கு சக்சஸ் ஆகும். இது நம்மளுடைய வேண்டுகோள். இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து திரு கல்யாண சுந்தரத்தை மாத்திட்டு சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ போட்டாங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கு, மாற்றங்கள் வேணும். ஏன்னா நீங்க பாத்தீங்களா, சத்தியம் டிவி ஒரு இது போட்டிருந்தான். பலருக்கு சத்தியம் டிவி வந்து நமக்கு அகைன்ஸ்டாவே எழுதுனா நம்ம அகைன்ஸ்டாவே செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க அதுல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, தென்காசி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல் இதெல்லாம் அவன் கொடுத்திருக்கா. இதுல எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு, இல்ல கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்கிற கொடுத்திருக்கா. இது ஏற்கனவே 2021 நமக்கு கிடைச்ச ரிசல்ட் தான். தென்காசியில கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிச்சோம். ஆனா இப்ப அங்க தென்காசி மாவட்டத்துல ரொம்ப டஃபா இருக்கு. தர்மபுரியில வந்து இன்னும் ஏன் இந்த ஒரு அன்பழகனால ஒரு அன்பழகன் ஒரு லூசு பைய கோவிந்தசாமி அவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க, நம்ம இவ்வளவு பேர் இருந்தோம், ஆளுமையுள்ள ஆட்கள் இருந்தோம், நம்ம தர்மபுரியில வாஸ் அவுட் ஆக போகுதுங்கிறது கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவுல நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி என்ன செய்ய போறாருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா கரூரை 4 எடுத்துருவாரு, அவர் 4 எடுத்துருவாரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல 10க்கு 8 7 எடுக்கணும், ஈரோடுல எடுக்கணும், சேலத்துல இப்ப முதலெல்லாம் ஒரு தொகுதி ராஜேந்திரன் மட்டும் ஜெயிச்சாரு, அமைச்சர் ராஜேந்திரன். இப்ப கங்கவள்ளியும் ஜெயிக்கலாம், ஆத்தூர் ஜெயிக்கலாம், அவன் போட்டிருக்கான். அவனுடைய இது இல்ல இருந்தாலும் நம்ம யதார்த்த சில கள நிலவரம் தெரியுமில்லங்க, எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்குன்னு தெரியுமில்ல நமக்கு. எங்கெல்லாம் பாமக அதிக இது இருக்கோ அதுக்கு கூடுதல் கொடுத்திருக்கான், எங்கெல்லாம் சிறுபான்மையினர்கள் ஜாஸ்தி இருக்கா அது நமக்கு கொடுத்திருக்கான். அதனால நீங்க சென்னையிலே பாத்தீங்கன்னாலும் சில விஷயங்கள் வேளச்சேரியா இருக்கட்டும், சில ஏரியாங்கள்ல வந்து ஆர்கே நகர் ஆகட்டும், ராயபுரம் ஆகட்டும்,
தியாகராய நகர் ஆகட்டும், இதெல்லாம் சில ஏரியாங்கள்ல வந்து ரொம்ப டஃபா இருக்குன்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம வந்து அவன் சொல்றது கருத்து கணிப்போ கருத்து திணிப்போன்னு விட்டுறணும் நம்ம. ஆனா நம்ம யதார்த்த உழைப்ப உழைக்கணும். நம்ம இந்த மன வருத்தத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கு நம்ம சொல்றத மன வருத்தத்தை மறந்துட்டு நம்ம அடுத்த கட்ட தேர்தல்ல இதுதான் நமக்கு ஒரு பெரிய சவாலான தேர்தல். இதுல பல பேரை நம்ம ஓச்சு கட்ட வேண்டியதா இருக்கு. தேமுதிக, மதிமுக, ஈவன் பாமக, நாத்தாக்க, இவங்களை பூரா காலி பண்ணி ஆகணும். இவங்கெல்லாம் வெளியவே வரக்கூடாது. இதோடு அவங்களுக்கு அரசியல் முடிவுரை எழுதி ஆகணும்.